காலை வணக்கம். இது காதால் கேட்ட சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றது ஒரு விதி இருக்கு. ஆனால் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு. ரெஜிஸ்ட்ரி அது என்னன்னு கேட்டால் உடனடியாக நடவடிக்கைகளிலோ இல்லை வாக்குமூலம் கொடுப்பது ஈடுபடுறது. அதுதான் அது என்னென்ன செக்ஷன் 6 ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் சாட்சிய சட்டப்படி ரெஜிஸ்ட்ரி இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா இயர்சே எவிடன்ஸ், காதால் கேட்ட சாட்சியத்துக்கும் ரெஜிஸ்ட்ரி சாட்சியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் கண்டிப்பாக இது ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனில் ரெஜிஸ்ட்ரி கொஸ்டின் கேட்காம இருக்க மாட்டாங்க. பி கேர்ஃபுல். இது பாலு சுதான் கல்தே versus ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2023-2 MLJ கிரிமினல் 390 SC. பாலு சுதாம் கால்தே versus ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2023-2 MLJ கிரிமினல் 390 சுப்ரீம் கோர்ட். அதே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் யுவராஜ் versus ஸ்டேட் 2023-2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 161 மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் 2023. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இயர்சே சாட்சியத்துக்கும் ரெஜிஸ்ட்ரி சாட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அந்த ரெஜிஸ்ட்ரி சாட்சி கான்டெம்பரஸாக இருக்கணும், குறிப்பாக இருக்கணும், அதே நேரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும், அதே நேரத்தில் உடனடியாக தெரிவிக்கப்பட்ட தகவலாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். உடனடியாக அப்போவே அந்த நிமிடமே ரியாக்ட் பண்ணு. இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐயோ முய்யோன்னு சத்தம் கேட்டு பொண்டாட்டி வீட்டுக்குள்ளேருந்து வெளியே பார்க்குறா, புருஷன் ரத்த வெள்ளத்தில் இருந்திருக்கான். 4 பேர் ஓடுறான். அவள் சத்தம் போடுறான், ஐயோ என் புருஷனை கொண்டுட்டு ஓடுறாங்க. அந்த நேரத்தில் அதே சத்தத்தை கேட்டு வந்த நபர் இந்த மனைவி சொல்கிற வார்த்தைகள், ஓடுறாங்களே, இவன் ஓடுறதெல்லாம் பார்க்கல, ஓடிட்டாங்க, அவனுடைய சாட்சியம் இயர்சேவா ரெஜிஸ்ட்ரியான்னு தீர்மானம் பண்ணணும்னா அவன் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறதோ இல்லை அந்த இடத்துலையே இருந்து காவல்துறை வந்த உடனே அவங்கக்கிட்ட இந்த வாக்குமூலம் உடனடியாக கொடுத்தான்னா அது ரெஜிஸ்ட்ரியில் வரும். இல்லை அவர் பார்த்துட்டு சைலண்ட்டாக போயிட்டு 2 நாள் கழிச்சு சொல்கிறது, அதுக்கப்புறம் மணிக்கணக்கில் லேட்டாக சொல்கிறது இயர்சே எவிடன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 2 தீர்ப்பையும் ஆழமாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவும். காலை வணக்கம், நன்றி.